ரமலானிலே ஆசைகளை கட்டுப்படுத்தணும். இந்த மாதம் இதற்கு அடுத்த மாதங்களில் நம்மை புனிதர்களாக மாற்றுகிற ஒரு வாழ்க்கையை கொடுக்கிற மாதம். ரமலான் வந்துச்சு, நோன்பு பிடிச்சோம், சராசரி மற்ற காலத்துல எப்படி வெளியில போனோம் வந்தோம், அதே மாதிரி அல்ல. இங்கே வித்தியாசம் இருக்க வேண்டும். கூடுதல் நேரம் அல்லாஹ்வோடு கொடுப்பது, குர்ஆனோடு கொடுப்பது, நல்ல செயல்களில் ஈடுபடுவது, விசாலமாக நடப்பது, குடும்பத்தோடு விசாலமாக நடங்கள், கோபத்தை அடக்கி விடுங்கள். ரமலானில் கோபம் வெளிப்படக்கூடாது. ஒருவர் உணர்ச்சிவசப்பட்டு உன்னை பேசிவிட்டால் பதிலுக்கு பேசாதே. ஹதீஸ்ல பெருமானார் சொல்வார்கள், யாராவது உன்னை திட்டிவிட்டால் கூட இன்னி சாயும், நான் நோன்பாளின்னு சொல்லு. அமல்களை மறைக்கிறது சுன்னத்து. என்னுடைய அமலை வெளியில காட்டக்கூடாது. நான் வெளியில காட்டுறேன்னு சொன்னா அதை பார்த்து 4 பேர் பின்பற்றக்கூடிய வாழ்க்கைக்கு வருவார்கள் என்றால் காட்டணும். என் பெருமையை வெளிப்படுத்துவதற்கு அமலை வெளியில காட்டக்கூடாது. ஆனால் ஒரு நோன்பாளியை ஒருவர் தாக்க வந்தால், பேசினால், நான் நோன்பாளி என்று சொல். என் பெருமானின் அந்த வார்த்தை. அப்படியானால் பதிலுக்கு பேசுவதில்லை. அவர் திட்டினால் மீண்டும் திட்டுவதில்லை. அவர் பேசினால் பதில் சொல்வதில்லை. நான் நோன்பாளி. அதற்குள் என்ன பொருள்? நான் நோன்பாளிப்பா, நீ என்ன பேசினால் நான் பதில் சொல்ல மாட்டேன். நோன்பாளி பேச மாட்டார். நோன்பாளி வீணாக ஈடுபட மாட்டார், சர்ச்சைக்கு வர மாட்டார், கோபத்தை அடக்குவார். கோபத்தையும் தன்னையும் அடக்கும் காலமே ரமலான்.